Hello students, in this video I'm going to explain about deferred script, executing deferred scripts. What do you mean by deferred scripts? Deferred scripts is nothing but function. இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா ஸ்கிரிப்ட்ஸில் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா deferred scriptsன்னு சொல்லுவோம். Why we are telling that function is deferred? Deferred means ஒரு விஷயத்தை அப்புறமா பண்ணலான்னு தள்ளி வைக்கிறது. இதுதான் deferred சொல்லுவோம். Suppose if you want to do this now, இப்போ பண்ண முடியாத சிச்சுவேஷன் வருது, அப்போ எப்போ அது தேவையோ அப்போ நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீ என்ன செய்வ, இந்த வேலையை நான் டெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ லைக்வைஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா deferred scripts அப்படின்னு சொல்லுவோம். That means that function will not do anything immediately. அந்த function என்ன பண்ணாது, உடனே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ எப்பப்பெல்லாம் அது எக்ஸிக்யூட் ஆகும், அந்த ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, we are calling the deferred function in 3 ways. ஜாவா ஸ்கிரிப்டில் 3 வேல இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அதாவது நீ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க ஃபங்க்ஷனை எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 வேஸில். What are the 3 ways means? First one, நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் நீ எழுதுவேன், அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணுன்னா நீ என்ன பண்ணுவேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். லைக் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரி, இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்க, இந்த பிளாக் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னோட மெயின் ஸ்கிரிப்டில் அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுற. ஸோ யூ ஆர் காலிங் திஸ் ஃபங்க்ஷன். கால் பண்ணினாதான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தட் இஸ் த ஒன் மெத்தட். அதே டெஃபர்ட் ஸ்கிரிப்டில் என்ன சொல்கிறோம், ஜஸ்ட் நார்மலாக யூஸ்வலாக எல்லா லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், whenever you are calling the function, then the corresponding statement inside the function, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் ஒன். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் by user initiated events. So what do you mean by user initiated event? ஒரு யூசர் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அந்த இன்புட் கொடுக்கறதுனால அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. ஸோ ஒரு யூசர் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கறதுனாலையோ இல்லை ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனாலையோ அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், யூசர் இனிஷியேட்டட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The next thing is by clicking on links that are associated with the script. ஓகே, இப்போ நான் மவுஸில் நான் வந்து இந்த பட்டன் மேலே வச்சு நான் இந்த மவுஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். இதில் லெஃப்ட் கிளிக் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை ரைட் கிளிக் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீ பை கிளிக்கிங் ஆன் லிங்க்ஸ், ஏதாவது ஒரு எய்தர் இட் இஸ் எ லிங்க் ஆர் எ பட்டன் ஆர் சம்திங், ஏதாவது ஒன்று நீ வந்து அங்கே ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறதுனால ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அனதர் மெத்தட். ஸோ ஒரு டெஃபர்ட் ஸ்கிரிப்டை நீ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூ கேன் ஃபாலோ 3 மெத்தட்ஸ். ஒன் இஸ் த ஆர்டினரி மெத்தட் லைக் ஃபங்க்ஷன் காலிங், that may be inside or outside your script, and another method user initiated events, and the next thing is clicking on links that are associated with the scripts. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், deferred scripts சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க, நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறீங்க, உங்களோட மெயினில் கால் பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், deferred script calling அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்டில் சொல்கிறோம்.